தாவேகா கொடியோட ஒரு ஆம்புலன்ஸ் பறக்குது வருது அப்படின்னு சொல்லும்போது ஆம்புலன்ஸை திருப்பி அந்த இடத்துக்குள்ள விட்டதுங்கிறதே மட்டமான ஒரு செயல். இது ஏற்கனவே நிறைய நேரங்கள்ல வரலாற்றுல நாம பார்த்திருக்கோம். ஒரு எதிர்கட்சியோ இல்ல ஏதோ ஒரு கட்சி வந்துட்டு அந்த இடத்துல நிற்கும் போது சம்பந்தமே இல்லாம ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வரும், அது கொண்டு சில சலசலப்பு ஏற்படும். இது எப்படி? ஏன்னா கரூரை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆம்புலன்ஸ் அப்படிதான் போகணுங்கிற ஒரு நிலையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஆம்புலன்ஸ்லயும் தாவேகா கொடி எப்படி போகும்? இங்க சிக்கலே தான். தாவேகா கொடி போட்டு எப்படி ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வரும் அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? ஏன் வருது? சரி, அப்படியே உண்மையிலேயே தாவேகா தொண்டர்களோ இல்ல தாவேகா கட்சி சார்ந்து யாருக்கோ இப்போ பாலாலாம் கொடுக்குறாருல ஆம்புலன்ஸ், அந்த மாதிரி கொடுத்த ஒரு ஆம்புலன்ஸ் அதுல வந்துட்டு தாவேகா கொடி போட்டிருக்கு அப்படின்னே வச்சுப்போமே. அப்பேற்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் விஜய் நடத்துற அந்த ஒரு ரேலி பக்கமோ விஜய் பேசுற அந்த ஒரு இடம் பக்கமோ வருமா? இல்ல விஜய் நடி மீட்டிங்க்கு இடைஞ்சலா இடையூறா அந்த ஆம்புலன்ஸ் வருமா? அப்ப அந்த ஆம்புலன்ஸ் யாரு? அந்த ஆம்புலன்ஸ் அனுப்புனது யாரு? அந்த ஆம்புலன்ஸ் யாரு விடியது? அண்மை காலமா தமிழ்நாட்டில் ஆம்புலன்ஸ் வச்சு ஏகப்பட்ட சர்ச்சை, கொடுத்தவனும் ஃப்ராடா இருக்கான், வர்றதும் ஃப்ராடா இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலைகள் வந்துட்டு இருந்துட்டு இருக்குங்களா? சரி, அதோட அப்போ அந்த ஆம்புலன்ஸ் யாரு? சரி, இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இதை முடிச்சுட்டு விஜய் வந்துட்டு நைட்டோட நைட்டா கரூர் கிளம்பிட்டாரு. இப்போ எனக்கே அதுல ரெண்டு விதமான கருத்து இருக்கு. அது சரியோ தவறோ, அன்றைய தினம் அன்றைய இரவு விஜய் கரூர்ல இருந்திருக்கும். இல்ல அட்லீஸ்ட் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி திருச்சியிலேயாவது தங்கி இருந்துட்டு மறுநாள் வெயிட் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்றதை பார்த்துருந்துருக்கணும். அன்னைக்கு இரவோட இரவா அவர் திருச்சிக்கு வந்து அங்கேருந்து வீட்டுக்கு வந்ததுங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம்.